நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிறாதீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்துட்டு பீட்ரூட் தான் மிச்சம் இருக்கு. உனக்கு வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி கொஞ்சமா குடுங்க. வீட்டுக்கு அளவா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாரு. சரி அப்ப வாங்கிட்டு வந்து டப்பால போட்டு வச்சுட்டேங்க. இன்னைக்கு தான் வந்துட்டு அத பார்த்தேன். சரி இன்னைக்கு எடுத்துட்டு போய் எங்கேயாவது நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் காலியா இருந்துச்சு. சரி இந்த இடத்துல வந்துட்டு பீட்ரூட் விதை போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா இந்த இடத்துக்கு என்ன ஆயிருச்சுன்னா, ரொம்ப காஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுருந்தேன். தண்ணி விட்டதும் நடுறதுக்கு ஆரம்பிச்சது தான் தப்பா போச்சு. காரணம் என்னன்னா தண்ணி விட்டு நட்டான்னா, கை ஃபுல்லா வந்துட்டு அந்த விதை ஒட்டிக்கும். அதனால வந்துட்டு விதை நட முடியாது. நீங்களும் இந்த தப்ப பண்ணிறாதீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வீட்டுக்கு அளவா மட்டும் நட்டுருந்தேன். பீட்ரூட்ட பத்தின ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்கள்ல எவ்வளோ பேத்துக்கு பீட்ரூட் பிடிக்கும்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நேத்து ஒரு வேலைய தொட்டிருந்தேன். அத வந்துட்டு இன்னும் முடிக்கவே இல்ல. நேத்து ஒரு பக்கம் தான் வந்துட்டு முடிச்சிருந்தேன். இன்னொரு பக்கத்த இன்னைக்கு முடிச்சே ஆகணும். இல்லாட்டி பார்க்கறதுக்கு கண்றாவியா இருக்கும். நீங்களே அத பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நேத்து ஒரு கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சேங்க. இன்னைக்கு ஒரு கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாகணும். சரி இன்னைக்கு அடிச்சு முடிச்சிடலாங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.